வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். சில பேரண்ட்ஸ் மேம் ஸ்பீச் தெரப்பி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு இடத்துல உட்கார வச்சு செய்யணுமா, என் குழந்தை உட்காரவே மாட்டானே, எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ போன வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி அந்த சமயத்தில் நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எனக்கு பர்சனலாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் போடுற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய லஞ்ச் டைமில், ஒரு மீல் டைம், அதாவது லஞ்ச் டைம் அப்படின்றத விட ஒரு மீல் டைம் சாப்பிட்ற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றப்ப பேசக்கூடாது அப்படின்னு. பட் சாப்பிட்றப்போ நீங்கள் பேசிக்கிட்டே சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயத்த அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களோட கவனம் சாப்பாட்டில் இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இது செல்ஃபோனை காமிச்சு ஊட்டுற பேரண்ட்ஸுக்கு கிடையாது. நீங்கள் அப்படி செல்ஃபோனை கொடுத்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, இன்னையோட அந்த செல்ஃபோனை காமிக்கிறத விட்டுட்டு குழந்தைகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த கற்றுக்குவாங்க. இன்றைக்கி ஒரு 7 எஃபெக்டிவான ஐடியாஸ் பார்க்க போகிறோம். லஞ்ச் டைமில், ஒரு மீல் டைமில் குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி அந்த குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நரேட் த மீல் டைம் ரொட்டீன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மீல் டைம் ரொட்டீன் ஒன்று இருக்கும் இல்லையா. சாப்பிட்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இரு அம்மா வர்றேன், தட்டு எடுத்து வச்சிடுறேன், தட்டு எடுத்து வைக்கலாம் வா அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு தட்டு எடுத்து வைக்கலாம், டம்ளர் எடுத்து வைக்கலாம், ஜக் எடுத்து வைக்கலாம், ஸ்பூன் எடுத்து வைக்கலாம், குழம்பு கொண்டு வரலாம், ரைஸ் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா நீங்கள் என்னென்ன எடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி 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 எடுத்து வைங்க. குழந்தைகிட்டையும் சொல்லி அவங்கக்கிட்டேயும் கையில் ஒன்று கொடுத்து செய்ய வைங்க. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது அந்த குழந்தைக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். என்னெல்லாம் பொருட்கள் அப்படின்றது அந்த குழந்தைக்கு கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று, தண்ணி ஊற்றுறப்போ ஜக்லேருந்து தண்ணி ஊற்றுற, லுக் 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 அம்மா தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணி ஊற்றலாம். ஓ தண்ணி ஃபுல் ஆகிடுச்சு, ஸ்டாப். அப்புறம் இன்னொன்று, தண்ணி போரிங் வாட்டர், தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல், ஓகே இப்போ கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. சாப்பாடு வைக்கிறப்போ சாப்பாடு நான் வைக்கிறேன், ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடை வைங்க. ஸோ குழம்பு ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீல் டைம் ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் ஒன்று டிஸ்கிரைப் பண்ணி அந்த குழந்தைகிட்ட டெய்லி சொல்லுங்கள். ஸோ டெய்லி ஒரு நாள் சொல்லிவிட்டு ஒரு நாள் விடுறது கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது, இல்லை வாரத்தில் 2 நாளாவது தொடர்ந்து அதை கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணுறப்போ அதை சொல்லி கொடுத்துட்டே தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அது ஒரு நாள் அந்த குழந்தையாகவே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 2வது ஐடியா பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் சாய்ஸஸ் அப்படின்னா உனக்கு சப்பாத்தி வேணுமா, தோசை வேணுமா அப்படின்றது கடைசி நிமிஷத்தில் நம்ம கேட்க முடியாது. அந்த இடத்துல ஒரு சிம்பிள் சாய்ஸ், நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாமா, கீழே உட்காந்து சாப்பிட்லாமா, உனக்கு பெரிய டம்ளரில் தண்ணி வேணுமா, சின்ன டம்ளரில் தண்ணி வேணுமா, உனக்கு சர்க்கிள் பிளேட்டில் சாப்பிட்ணுமா இல்லை ஸ்கொயர் பிளேட்டில் சாப்பிட்லாமா, பெரிய தட்டில் வேணுமா, சின்ன தட்டில் வேணுமா, இல்லை கலராக வச்சுருந்தீங்கன்னா ப்ளூ தட்டில் வேணுமா, எல்லோ தட்டில் வேணுமா அப்படின்னு குழந்தைகிட்ட சின்ன சின்ன சாய்ஸ் அந்த இடத்துல கொடுங்க. உனக்கு அப்பளம் வேணுமா வேண்டாமா, உனக்கு குழம்பு வேணுமா வேணாமா, இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்குறப்போ அந்த குழந்தைக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி வரும். ஸோ உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறப்போ ஏதாவது ஒன்று அந்த குழந்தை சூஸ் பண்ணும். அப்போ அந்த குழந்தை டெசிஷன் பண்ணதை நீங்கள் எடுத்து கொடுக்குறப்போ தில் ஃபீல் ஹாப்பி. ஓகே நான் கேட்டது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்தா எனக்கு நான் கேட்குறது கிடைக்கும் அப்படின்ற மனப்பான்மையை அந்த குழந்தைக்கு வரும். ஸோ அப்போ உங்களோட வேலையும் முடிஞ்சிச்சு, நீங்கள் லாங்குவேஜை ஸ்டிமுலேட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அந்த குழந்தையும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. டெய்லி இதை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாய்ஸ் மாறலாம். அந்த குழந்தைக்கு ஒரு நாள் சின்ன டம்ளர் கேட்கலாம், இன்னொரு நாள் பெரிய டம்ளர் கேட்கலாம். ஸோ அந்த குழந்தை சாய்ஸ் நான் மாற்றி மாற்றி கேட்டாலும் நான் என்ன சூஸ் பண்ணுறேனோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நல்ல புரிதல் திறன் டெவலப் ஆகும். 3வது யூஸ் மாடலிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். இப்போ அந்த குழந்தை சாப்பாடு வேணும் ஊன்னு சொல்கிறதுனா, ஐ வாண்ட் ரைஸ், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடு கொடுக்கலாம். இல்லை ரைஸ் அப்படின்னாக்கா ஐ வாண்ட் மோர் ரைஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஜூஸ் அப்படின்னாக்கா ஜூஸை ஊற்றுங்க, போர் ஜூஸ் அப்படின்னு சொல்லி மாடல் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொன்னால் 2 வார்த்தை இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் அதை 2 to 3 வேர்ட் சென்டென்ஸாக நீங்கள் மாற்றலாம்.
இல்லை எதுவுமே சொல்லலை அப்படின்னாக்கா அதை மாடல் பண்ணி காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த லாங்குவேஜ் வந்து நல்லா அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஓகே இப்படியும் நான் சொல்லலாம், மைண்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் தேர் கான்ஃபிடென்ட், அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, நல்லா தெளிவாயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களே ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பட் டில் தட் டைம் நான் அவ்வளோ பேசுகிறேனே, இன்னும் என் குழந்தை வாய் திறக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பட் கிவ் தம் சஃபிஷியன்ட் டைம். ஏன்னா அந்த குழந்தை ஒரு 10 வார்த்தை பேசணுன்னாக்கா மூளையில் 20 வார்த்தை இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மூளையில் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியம். அந்த குழந்தை 500 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா இப்போ மூளையில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்புட் கொடுத்துட்டே இருங்க. ஒன்ஸ் தே ஆர் ரெடி அண்ட் கான்ஃபிடென்ட், அவங்களும் அதை பேசுகிறதுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 4வது ஐடியா வந்து ப்ளே வித் கான்செப்ட்ஸ். கான்செப்ட்ஸ்னால் என்ன? உள்ளே வெளியே மேலே கீழே ஹார்டு சாஃப்ட்டு பிக்கு ஸ்மாலு திக்கு தின்னு அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சொல்லிக் கொடுக்குறது பேர் தான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடு சமயத்தில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? அப்போ நீங்கள் ஷேப்பு சொல்லிக் கொடுக்கலாமா? குழந்தைகிட்ட ஷேப்பு இப்போ வந்து என்னோடய தோசை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, உன் தோசை பார்த்தியா ஓவல் ஷேப்பில் இருக்குது அப்படி சொல்லலாம். தோசை இட்லி வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, இட்லி சாஃப்டாக இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. அப்புறம் சப்பாத்தி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லலாம். ப்ரெட்டு சாப்பிட்றப்ப ப்ரெட்டு சாஃப்டாக இருக்குது, ஜாம் ஸ்வீட்டாக இருக்குது, பட்டர் சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என் கப்பை விட உன் கப்பு பெருசாக இருக்குடா, என் இட்லியை விட உன் இட்லி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என் ஜூஸை விட உன் ஜூஸ் நிறையா இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். தூக்குறப்போ வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் ஒரு ஜக்கு தூக்குறீங்க அப்படின்னாக்கா, அப்பா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குப்பா, இந்த டம்ளர் ரொம்ப லைட்டாக இருக்குது, டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது அந்த கான்செப்ட் அது சும்மா ஒரு டேபிளில் உட்கார வச்சு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்க முடியாது. ஆனால் மீல் டைமில் வந்து நீங்கள் இது சொல்லிக் கொடுக்குறப்போ ஈஸியாக அந்த விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்லி தர்றீங்க, இன்னொரு பொருளையும் காமிச்சு சொல்லி தர்றீங்க, அதை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, சாப்பிட வைக்கிறீங்க. ஸோ எல்லாமே மல்டி சென்சரி இன்புட் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ ஈஸியாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ண முடியும். 5வது ஐடியா பார்த்தீங்கன்னா டர்ன் டேக்கிங் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். டர்ன் டேக்கிங்னா என்னது? நான் சட்னி ஊற்றுறேன், அப்புறம் நீ ஒரு தடவை சட்னி ஊற்று, நான் இட்லி எடுத்து வைக்கிறேன், நீ ஒரு தடவை இட்லி எடுத்து வை, நான் கலக்கிறேன், நீ ஒரு தடவை கலக்கு, இட்ஸ் மை டர்ன் இட்ஸ் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப இன்றைக்கி நான் வந்து சிங்கில் போட்டுடுறேன், நாளைக்கு நீ சிங்கில் போடலாம், இல்லை இதை நீ போடு இதை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி டர்ன் டேக்கிங் எடுத்துக்கலாம். இன்னொன்று வச்சோன்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வை, சோஷியல் லாங்குவேஜ் இதெல்லாமே. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு இட்லி வை, ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் சட்னி ஊற்று, ப்ளீஸ் எனக்கு இது செஞ்சுதா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஏதாவது செஞ்சிருச்சுனாக்கா தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பராக பண்ணிட்டீங்களே அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இது சாரி ப்ளீஸ் தேங்க்யூ இது எல்லாமே சின்னதாக கீழே கொட்டிச்சா சாரி அப்படி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் அந்த குழந்தைகிட்ட ஈஸியாக இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த குழந்தைங்க உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அவங்க மூளையில் போய் ஏறும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க இதை பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 6வது வந்து ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். எவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, சாய்ஸ் கொடுங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்கலான்னு. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சூப்பு குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பு இனிப்பாக இருக்கா உப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின். ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, இதுவா இதுவா அப்படின்னு. ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னாக்கா சாய்ஸே கிடையாது, அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே சொல்லலாம். சூப் எப்படி இருந்துச்சு அப்படி மட்டும் கேளுங்க. அந்த குழந்தை ஹாட் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, சால்ட்டி சொன்னால் கூட ஓகே, ஸ்பைசி சொன்னால் கூட ஓகே, எதுனாலும் அந்த குழந்தை சொல்லலாம். இல்லை டேஸ்டி யம்மி எதுனாலும் அந்த குழந்தை சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒகேபுலரி அந்த குழந்தைக்கு இருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி லாங்குவேஜ். ஸோ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையால் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து சொல்ல முடியும். அப்புறம் வந்து நீங்கள் பால் குடிக்கிறப்போ பால் எங்கேருந்து வருது நமக்கு யோசிக்க வைக்கலாம். பால் வந்து கவ் கிவ்ஸ் மில்க் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், சொல்லி கொடுத்துருப்பீங்க. அது அந்த குழந்தை ஞாபகம் வச்சு ரீகால் பண்ணி சொல்லலாம். இன்னொன்று வந்து இப்போ ப்ரெட்டு நம்ம எந்த கடையில் வாங்கணும், இட்லி மாவு யார் அரைச்சா, தோசை யார் ஊற்றுனா, இந்த தட்டு யார் இங்கே கொண்டு வந்து வச்சா, அந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் இங்கே கேட்கலாம். ஸோ அந்த குழந்தை யோசனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க இதை பண்ணுவாங்க. ஒரு நாள் தாத்தா பாட்டி வச்சுருக்கலாம், ஒரு நாள் அம்மா வச்சுருக்கலாம், ஒரு நாள் அப்பா வச்சுருக்கலாம்,
ஒரு நாள் அவனே கொண்டு வந்து தட்ட வச்சிருக்கலாம். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்குறப்போ இட் இஸ் ஓப்பன். அவங்க ஆன்சரை அவங்களே யோசித்து என்ன வரும்ன்ட்டு திங்க் பண்ணி அவங்க சொல்லலாம். 7வது வந்து ஸ்டோரி டைம் அண்ட் ரீகாலிங். ஸ்டோரி டைம் அப்படின்னாக்கா ஒரு இமேஜினேஷனை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரலாம். சப்போஸ் உங்கள் குழந்தை உருளைக்கிழங்கு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏய் உருளைக்கிழங்கு பேசினா என்னப்பா பண்ணும்? இனி சாப்பிடாத 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 எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அப்படி சொல்லலாம். அப்புறம் வந்து ஒரு சட்டிக்கு வந்து குழம்பு வச்சுருக்கீங்க, சாம்பார் வச்சுருக்கீங்க. அதுக்கு வாய் இருந்தால் ஐ எம் ஃபுல், என்கிட்ட நிறைய இருக்குது எடுத்து ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட இமேஜினேஷன் கொண்டு வர மாதிரி அந்த இருக்கிற பொருட்களை வச்சு அதுக்கு உயிர் இருந்தால் அது பேசுனா எப்படி இருக்கும், ஒரு கேரட் பேசுனா எப்படி இருக்கும், கேரட் எப்படி நின்று நடந்து வரும் அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஸோ இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் அந்த இடத்துல வந்து நீங்கள் தூண்டி விடலாம். இன்னொன்று எப்படின்னாக்கா ரீகாலிங், இதுவும் ஒரு விதத்தில் நல்லது. இப்போ வந்து நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு சூப்பு குடிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கீங்கன்னா, இது நம்ம எங்கே சாப்பிட்டோம், இது நம்ம அன்றைக்கி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம யார் செஞ்சு கொடுத்தா, நமக்கு பாட்டி தானே செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த குழந்தைய ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஏதாவது ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, தொட்டுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் எங்கே வாங்கினோம், நம்ம இதே மாதிரி நம்ம எங்கே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு ரீகால் பண்ணவும் அந்த குழந்தைய நீங்கள் வைக்கலாம். ஸோ நம்ம பண்ணுறதுல தான் அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா குழந்தைகிட்ட சீக்கிரமாகவே நிறைய ப்ராக்ரெஸ் பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இந்த 7 ஐடியாஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபர்ட். ஓகேவா? நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகிட்ட ப்ராக்ரெஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்து மற்றவங்களும் பயனடையட்டும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் வீடியோஸை பார்க்குறது இல்லாமல் மெசேஜையும் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறப்போ தே ஆர் கெட்டிங் மோர் ஐடியாஸ். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சா இன்னொரு பேரண்ட்டும் ஈஸியாக அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் கமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் ரிப்ளை பண்ணுறேன். மற்ற பேரண்ட்ஸ் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீல் டைமில் இனிமேல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு மறக்காதீங்க. மீல் டைமில் உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் குழந்தை மேலே இருக்கட்டும். குழந்தைகிட்ட உட்காந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் குழந்தைங்க கற்றுக்கிட்டு நிறைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இந்த குழந்தைக்கு இருக்கும். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.